போன வாரம் கெமி அவர்கள் வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு அன்ஃபேரான எவிக்ஷன். எப்படி நீங்கள் ரம்யாவை அந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு கெமியை நீங்கள் அனுப்புவீங்க? ரம்யா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு மண்ணும் பிடுங்கலை, ஒரு ஆணியை கூட கலட்டல, உக்காந்துக்கிட்டு அன்பு கேங்கில் பாசமலரை பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அண்ணன், ஒரு பக்கம் அக்கா, ஒரு பக்கம் ஃப்ரெண்டு தம்பி, அப்படி ஒரு மாதிரி வந்து நைஸாக பழகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு குறை சொன்னால் அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையே கிடையாது, துளி கூட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கிடையாது, அக்செப்டன்ஸே கிடையாது. அதுவும் இல்லாமல் வாயை திறந்தா ஒரு காவாய் தான் ஓடும். அந்த பொண்ணை அந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு டாஸ்க்லையும் ஒன்றும் பண்ணுறது கிடையாது, அடிக்கடி மயக்கம் போட்டு விழுவுது, உடம்பு சரியில்லாமல் போகுது. ஆனால் நல்லா விளையாடுற கெமியை தூக்கிட்டீங்களேடா அப்படின்னு மக்கள் வந்து பயங்கரமாக கோவத்தில் இருக்கிறாங்க. இந்த வாரம் ரம்யாவால் தப்பிக்க முடியாது, ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நாமினேஷன் லிஸ்ட்டில் ரம்யா வந்து மாட்டியிருக்காங்க. இந்த வாரம் கண்டிப்பாக ரம்யாவுக்கு பாயாசம் உறுதி. ஏன்னா ரம்யா வந்து இந்த வாரம் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துருக்கிறது, இனிமேல் நான் பேச போகிறேன், நான் என்ன பேசுகிறேன்னு மட்டும் பார். ரம்யாவே தன்னுடைய வாயால் ஒரு இடத்துல சொன்னது என்னென்னா, என் வாய்க்கு நான் ஒரு வாரம் கூட இந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இத்தனை நாள் வந்து ரம்யா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நான் உண்மை, நான் நடிக்கிறதானடா உங்களுக்கு பிரச்சனை, இருங்களா என் வாயை திறக்கிறேன்னு நாளையிலேருந்து தன்னுடைய வாயை திறக்க போகிறதாக அக்கா சொல்லியிருக்கிறாங்க. சரி, வேறு யாரெல்லாம் நாமினேஷனில் வர வாய்ப்பு இருக்குது, வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபவிசா பிரஜன் அவர்கள் அதிகப்படியான வாக்குகளில் வருவார். எப்படி அரவிந்த் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. பிரஜன் அவர்கள் இந்த வாரத்தில் பண்ண பிரச்சனைகள், அவரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு விஜய் சேதுபதி வந்து சொன்னது. போன வாட்டியே கெமியா பிரஜனா வந்து நிற்கும் போது அங்கே முக்கால்வாசி பேர் ஒட்டுமொத்த அன்பு கேங்கும் பிரஜன் தான் போவார் அப்படின்னு முடிவே பண்ணிட்டாங்க. ஏன்னா சுபிக்ஷாலாம் சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி தான் கலையரசன் வந்து அவர் பேசின கெட்ட வார்த்தைகளெல்லாம் எழுதி கொண்டு வந்து சேதுபதி அவர்கள் படித்த அந்த வாரம் கலையரசன் எவிக்ட் ஆகிட்டார். அதே மாதிரி இவர் பிரஜன் பேசின வார்த்தைகள், பிரஜன் கெட்ட வார்த்தை பேசலை, த்ரெட்டன் பண்ணுற மாதிரி பேசியிருக்கார், ஆபாசமாக அவர் பேசலை, எழுதி கொண்டு வந்தாங்க. நான் அதை பார்த்துட்டு பிரஜன் தான் போவாருன்னு நினச்சேன் அப்படின்னு சுபிக்ஷா சொன்னாங்க. அதே மாதிரி தான் எல்லாருமே நினச்சிருப்பாங்க, பிரஜனை தான் அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு. அன்பு கேங்கனுடைய ஆசை அதான் தானே இருக்கும். வைல்ட் கார்டில் ஒருத்தராக காலி பண்ணிட்டா நம்ம வந்து யாரு கூட சண்டை போடுவானுங்கன்னு தெரில. வைல்ட் கார்டு அனுப்பிட்டு இவனுங்க போகிற போக்கு பார்த்தா இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிற மாதிரி தெரில. ஒரு பக்கம் காதல், ஒரு பக்கம் அண்ணன் தங்கச்சி, ஒரு பக்கம் அக்கா தம்பி, ஒரு பக்கம் அண்ணன் தங்கச்சி, இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கா. ஸோ பிரஜன் அவர்களுக்கு அன்பு கேங் வந்து இப்போ மெஜாரிட்டி அதிகமாக இருக்காங்க. கெமி போயிருந்தாலுமே அங்கே 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஓட்டு கண்டிப்பாக பிரஜன் அவர்களுக்கு போடுவாங்க. ஸோ பிரஜன் அவர்கள் நாமினேஷனுக்கு வருவார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை பிரஜன் அவர்கள் தலை போட்டியில் கலந்துருக்கிறதுனால தலையாக ஜெயிச்சு தலையாக தேர்வு செய்யப்பட்டார் அப்படின்னா மேபி அந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்கு அவர் வராமல் இருக்கலாமே தவிர்த்து, மற்றபடி நிச்சயமாக பிரஜன் வந்துடுவார். பின்னாடியே மனைவியை தூக்கி போடுவாங்க, சாண்ட்ராவை. 2 ஓட்டு போட்டாலே போதும் அப்படிங்கிற ஒரு முடிவில் பிக் பாஸ் வந்து இருக்கிறாரு. போன வாட்டி விக்ரமும் கனியும் எப்படி சேர்ந்து பிரஜனின் மனைவி சாண்ட்ராவையும் சாண்ட்ராவின் கணவர் பிரஜனையும் நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்களோ, இப்பயும் அதே கருத்தை சொல்லுவாங்க. என்னதான் விஜய் சேதுபதி வந்து விக்கல்ஸ் கிட்ட கணவன் மனைவியாக அந்த வீட்டுக்குள்ளே அவங்கள போட்டது வந்து சேனலோடைய முடிவு, அதை யாராலையும் கொஸ்டின் பண்ண முடியாதுன்னு இன்டெரக்டாக ஒரு செருப்படியை விக்கல்ஸ்க்கு கொடுத்துருந்தாலும் இன்னமும் அதே கருத்து அவங்களுக்குள்ள நிலவுது. அதனால் கண்டிப்பாக விக்கல்ஸ் அண்ட் கனி 2 பேரும் சேர்ந்து சாண்ட்ரா அண்ட் பிரஜனை நாமினேட் பண்ணுவாங்க. அவங்க 2 பேர் மட்டும் இல்லை, எஃப்ஜே பண்ணுவான், சபரி பண்ணுவாப்புல, சுபிக்ஷா கண்டிப்பாக இவங்க 2 பேரை தான் பண்ணுவாங்க, வியானா கண்டிப்பாக இவங்க 2 பேரை தான் பண்ணுவாங்க, ரம்யாவும் அவங்க 2 பேரை தான் பண்ணுவாங்க. விக்கல்ஸ் சொல்லிட்டேன்னா அடுத்து வேற இருக்க அன்பு கேங்கில் அரோரா சின்க்ளர், அரோரா கண்டிப்பாக பண்ணுவாங்க. நம்ம இவர் கானா வினோத் மட்டும் மேபி ஆப்ஷனில் போவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று பிரஜன் இல்லைன்னா சாண்ட்ரா, 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் அவர் சொல்லுவார். ஸோ அதிகப்படியான வாக்குகள் இவங்களுக்கு வரும். பின்னாடி இலவச இணைப்பாக நிச்சயமாக திவ்யா அவர்கள் வருவாங்க. ஏன்னா அன்பு கேங்கனுடைய ஒட்டுமொத்த டார்கெட்டுமே இந்த 3 பேர் ப்ளஸ் 1 பார்வதி. ஸோ திவ்யாவும் டவுட்டே வேணால் நாமினேஷனில் வருவாங்க. ஏன்னா இந்த 3 பேருக்கு தான் இந்த வாரம் ரோஸ்டே. யார் அந்த வீக்கெண்டில் யார் பலத்தடி வாங்குறாங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் விழும் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டாகவே இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ 3 பேர் வந்துடுறாங்களா. அடுத்து இந்த கேங்கில் இன்னொரு ஒட்டுண்ணி ஒன்று இருக்குது, நம்ம
பார்வதி வராத நாமினேஷன் வீக்கே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் மாறிக்கிட்டு இருக்கு. 1-2 வாரங்கள் அவங்க தப்பிச்சிருக்கலாம், மேஜராக எல்லா நாமினேஷன்லையும் அவங்க வந்துருவாங்க. பார்வதி ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர், அது மட்டும் இல்லாமல் பார்வதி பல பேருக்கு அங்கே ஒரு பிரச்சனையாக இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பார்வதியை நாமினேட் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணி கூட பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம சேதுபதி தான் நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லலையே. அவர் யாரை நாமினேட் பண்ணுறதுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க, யார் அதனோட ஹெட்டுன்னு மட்டும்தான் கேட்டாரே தவிர்த்து அதை தப்பு பிக் பாஸ் விதிகளுக்கு உட்பட்டு அது பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. அதனால் வாய்ப்புகள் அதிகம், 4 பேர் நாமினேஷனுக்கு வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் இந்த சைடு இப்போ நீங்கள் வந்து இந்த கேங்கில் இருக்கிற 4 பேர் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பேரும் மேபி டிஸ்கஷன் நடக்காது. ஏன்னா ஹெவியான அட்டாக் அவங்க வாங்கினதுனால டிஸ்கஷன் நடக்காது. ஆக மொத்தத்தில் இவங்களுடைய டார்கெட்டு அன்பு கேங்காக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் 2 ஓட்டு வந்து யாரெல்லாம் போடுவாங்க, யாரெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக எஃப்ஜே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த பால் மேட்டர் டீ மேட்டர், சாண்ட்ரா ஒரு ஓட்டு, பிரஜன் ஒரு ஓட்டு, இவர் நம்ம திவ்யா ஒரு ஓட்டு வந்துருமா. அடுத்து கனி அவர்கள், அந்த அன்பு கேங்கனுடைய ஹெட்டே வந்து கனி தான் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இவங்களுக்கு இருக்குது. அது உண்மையும் கூட. அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட்டு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று நம்ம வக்ரம் ஒருவேளை அந்த தலை போட்டியில் தேர்வாகலை அப்படின்னா அவர் தப்பிச்சிருவார். அப்படி இல்லைன்னா அவரும் நாமினேட் செய்யப்படுவார். ஏன்னா விக்கல்ஸ் அண்டு திவ்யா, சாண்ட்ரா இந்த 3 பேருக்கு நடுவில் பயங்கரமான ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிருக்கு இல்லையா. அண்ட் பிரஜனும் இருக்கார். ஸோ இவங்க வந்து அவரையும் ஓட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ அன்பு கேங்கில் 3 பேர் கண்டிப்பாக வருவாங்க. இதில் மேபி தப்பிக்கிறதுக்கு நம்ம செயின்ட் சபரிக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வாரம் முழுக்க அண்ணன் ஒன்றுமே பண்ணலை, அதனால் அவருக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ரம்யா நிச்சயமாக அரோரா ரம்யாவுக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க, வியானா ரம்யாவுக்கு ஒரு ஓட்டு போடுவாங்க. ஸோ ரம்யாவும் நாமினேஷனுக்கு வந்துடுவாங்க. யார் இந்த நாமினேஷனில் இருந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, மேபி அமித் பார்கவ், கானா வினோத். ஏன்னா வினோத்துக்கும் மற்றவங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் வரல, அதனால் அவர் இந்த வாரமும் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கமருதீன் வந்து தலையாயிட்டார் அப்படின்னா அவர் வரமாட்டார். இல்லைனாலும் கமருதீனை நாமினேட் பண்ணுறதுக்குன்னு அந்த வீட்டுக்குள்ளே யார் கூடயும் கான்ஃப்ளிக்டே இல்லை. பார்வதி போட போகிறது கிடையாது. பார்வதி நிச்சயமாக அரோரா பேரை சொல்லுவாங்க. அண்டு இந்த கனி கேங்கில் யாராச்சும் ஒருத்தர் தான் சொல்லுவாங்களே தவிர்த்து பார்வதி கமருதீனை ஒருபோதும் விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. இப்போ கமருதீன் யாருக்கு, அரோராவுக்கா பார்வதிக்கா அப்படிங்கிற ஒரு போட்டி வேற அங்கே போய்கிட்டு இருக்கு. அதனால் அரோராவும் கமருதீன் பேரை சொல்ல போகிறது கிடையாது, பார்வதியும் கமருதீன் பேரை சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இந்த நாமினேஷனில் யாரெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நான் சொன்ன மாதிரியே பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா, ஆப்வியஸாக அந்த 3 வந்துடும். கூடவே இலவச இணைப்பாக நம்ம பார்வதி வந்துடுவாங்க. 5வதாக விக்ரம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கனித்திரு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. எஃப்ஜே தலையாகலைன்னா எஃப்ஜேவும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்டு ரம்யா, இந்த அன்பு கேங்கில் 4 பேர் உறுதி. ரம்யா இதுதான் நாமினேஷன் லிஸ்ட் அப்படின்னு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அரோராவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரோராவை சேர்த்துக்கோங்க. 9 பேர் நாமினேஷன். இந்த 9 பேர் நாமினேட் ஆகிட்டாங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லலாம் ரம்யா தான் இந்த வாரம் வெளில போவாங்கன்னு சொல்லி. ஏன்னா ரம்யாவை கம்பேர் பண்ணும்போது மற்ற அனைவருமே ஸ்ட்ராங்கான ஆட்கள் தான். ஓகேவா? அதனால் வாய்ப்புகள் அதிகம். இது நான் ப்ரெடிக்ட் பண்ணுற ஒரு நாமினேஷன் லிஸ்ட்டு. அண்ட் தலைவர் போட்டி எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை. தலைவர் போட்டியில் என்னை பொறுத்த வரைக்கும் இவர் பிரஜன் வந்து வரணும். ஏன்னா சுவாரஸ்யமாக போகும், அந்த வாரம் முழுக்க சுவாரஸ்யமாக போகும். அவருடைய டார்கெட் யாராக இருக்காங்க, அவருக்கு கிடைச்ச அத்தனை கெட்ட பேரையும் அவர் நினச்சா மாற்றலாம். மேபி தலையாக மாறிட்டார் அப்படின்னா அவர் நினச்சா மாற்றலாம். அதனால் பார்ப்போம் பொறுத்திருந்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் இந்த வாரம் நாமினேட் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அண்டு இவங்க ரம்யா வெளில போவாங்கன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு யாராச்சும் மாற்று கருத்து இருந்தால் அவங்க பேரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.